தலைவர்களே, கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, நாட்டின் மீது பற்றுள்ளவர்களே, கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே நிச்சயமாக தாமரையை மலர செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய தாமரை சொந்தங்களே, கொங்கு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மேடை. நம்முடைய கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்கான அடுத்த 120 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும், எப்படி இருந்தால் இங்கே நிச்சயமாக தாமரை மலரச் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு கூட்டம். எனக்கு கொடுத்திருக்கின்ற நேரம் 20 நிமிடம். 20 நிமிடத்துக்குள் எனக்கு தெரிந்த சில விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த மேடையிலே இல்லாத தலைவர்கள் இல்லை. அனைவருமே கலப்படம் இல்லாத சுத்தமான நாட்டிற்காக பணியாற்றக்கூடிய தலைவர்கள். நிச்சயமாக இந்த தொகுதிக்கு மேடையில் மேல் இருக்கக்கூடிய ஒருவரோ, மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவரோ சட்டமன்ற வேட்பாளராக நிச்சயம் வருவார். நம்முடைய வேலை என்னவென்றால் பேரை அறிவிப்பதில் யாரும் வெல்லப் போவதில்லை, பேரை அறிவிக்காமல் இருப்பதனால் யாரும் வெல்லப் போவதில்லை. இந்த 120 நாள் நாம் போட போகின்ற உழைப்பினால் மட்டும்தான் இங்கே தாமரை வெல்லும். அதற்கு மாற்று சக்தி எதுவுமே கிடையாது. உழைப்பை இந்த மண்ணிலே, இந்த தொகுதிக்குள்ளே, ஒரு பூத்திலும் ஒரு வீட்டிலும் அந்த உழைப்பை போடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய முதல் கேள்வி, 120 நாள் அந்த உழைப்பை போடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. இந்த உழைப்பு என்பது அசாத்தியமான உழைப்பாக இருக்க வேண்டும். 16 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் களத்திலே செயல்படக்கூடிய உழைப்பாக இருக்க வேண்டும். இது இரண்டும் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை நாம் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். உழைப்பை போட்டுவிட்டு, ஒரு விவசாய பார்த்தீங்கன்னா உழைப்பை போட்டுட்டு வியர்வையை சிந்திட்டு சூரியன் இருக்கும்போது நிலத்தை உழுதுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு விஷக்கொல்லி என்ன மருந்து இருக்கோ அடிச்சுட்டு அதற்கப்புறம் நல்ல மகசூல் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அறிவாளிக்கான ஒரு குணம் இல்லைங்களா? அதே போல இந்த 120 நாளும் கூட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியிலே அந்த உழைப்பை போட்டுவிட்டு நாம் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நிச்சயமாக அறிவாளித்தனம். அந்த 120 நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் ஆலோசனை. உங்களுக்கு தெரியுமே, யோகி நிலையிலே மிக முக்கியமான நிலை கர்மயோகி நிலை. கர்மயோகி என்பவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை போன்றவன். உழைப்பை போடுவான், பலனை எதிர்பார்க்க மாட்டான். பட் நிச்சயமாக உழைப்பை போடுவான். 16 மணி நேரம் உழைப்பு வேண்டுமா, 18 மணி நேரம் உழைப்பு வேண்டுமா, உழைப்பை போடுவான். நீங்கள் அனைவருமே அடுத்த 120 நாள் என்பது உங்களுடைய தினசரியை நீங்கள் 4-5 நாள் கிழிப்பது மட்டும்தான் உங்கள் ஞாபகத்துக்கு இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துல ஓடி போயிடும். இப்ப நாம் இருக்கோம், நீங்க எல்லாம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய கூட்டத்தில் சென்னையில் போடுவாங்க. நீங்க கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி டெல்லியிலே தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் என்று அறிவித்து விடுவார். நீங்க கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கான காலகட்டம் கொடுத்து விடுவார்கள். எப்போ வந்து நாமினேஷன் கொடுக்கணும், லாஸ்ட் டே எப்பன். நீங்க கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலும் நடந்துவிடும், வாக்கு பெட்டிகளும் பாதுகாப்பான இடத்துக்கு போய்விடும். நீங்க என்ன நடக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வாக்கு பெட்டிகளும் எண்ணப்பட்டு விடும். அவ்வளவுதான். இந்த 120 நாள் அப்படிங்கிறதுங்க மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு நாட்கள். நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி 5 வருடம் நீங்க எவ்வளவு உழைப்பு போட்டீங்க கவலை கிடையாது. நான் 5 வருஷம் தொகுதி ஃபுல்லா சுத்தி இருக்கேன், இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், இவ்வளவு பேர்த்த கட்சியில சேர்ந்திருக்கேன், எல்லாம் முக்கியம்தான். பட் அந்த வெண்ணெய் எல்லாமே சேரும்போது பானையை உடைத்த கதையாக இந்த 4 மாதங்கள் மட்டும்தான் முடிவு செய்யும். 5 வருடம் நாம போட்ட உழைப்பு வந்து ஓட்டாக மாறுகின்றதா என்பதை முடிவு செய்ய வேண்டிய நேரம் இந்த 120 நாள். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இதில் அலை வரலாம், மிகப்பெரிய எழுச்சி வரலாம், கூட்டணிகள் மாறலாம், புது கூட்டணிகள் உருவாகலாம். அது உங்களுடைய கையிலே கிடையாது, என்னுடைய கையிலே கிடையாது. அரசியல் களம் என்பது
யாருமே எதிர்பாராத மாதிரி நடப்பதுதான் அரசியல் களம். எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னா அதுக்கு அரசியல்னு பேரே வைக்க மாட்டாங்க. அடுத்த 4 மாதத்திலே எதிர்பாராம பல விஷயங்கள் நடக்க போகுது. அந்த 120 நாள் நம்ம அனைவருமே உழைப்பை மட்டும் போட்டுவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் வேலை செய்ய வேண்டும். அதுதான் கர்மயோகிக்கான அடையாளம். நம்ம கட்சியின் அடையாளமே பார்த்தீங்கன்னா உழைப்பை போடணும். நான் நம்முடைய வசந்தராஜன் அவர்களிடமும் நம்முடைய அதுக்கு தான் ஜான்சன் அவர்கள் பேரை நான் குறிப்பா சொல்லாம வச்சிருந்த காரணம் என்ன அப்படின்னா, இவர் 120 நாளும் கூட எந்த கட்சி பணியும் இல்லாமல் இவருடைய 120 நாளும் இங்கே அர்ப்பணிக்க தயாராக வந்திருக்கின்றார். ஏன்னா நாம் குறிப்பிட்ட சில மாவட்டத்தை அடையாளப்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு சில பேர் வேணும். ஃபுல் டைமா எந்த வேலையும் செய்யாம கட்சி பணியை செய்யாம இந்த வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது மாவட்ட தலைவர் அவரை நிச்சயமாக தொந்தரவு செய்ய வேண்டாம், முழு நேரமாக ஒருவர் வேண்டும் என்பதற்காக இவர் வந்திருக்கின்றார். நமக்கு ஒருவர் பத்தாதுங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் பத்தாது. நம்முடைய வசந்தராஜன் அவர்கள் சொன்னது போல எங்களுக்கு கிணத்துக்கடவு தொகுதியிலே 100 விஸ்தாரக்கு வேணும். முழு நேரமாக வேலை செய்யக்கூடிய 100 நபர்கள் எங்களுக்கு வேண்டும். 100 நபர். அந்த 100 நபரும் 4 மாதம் கட்சிக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு மினிமம் உங்ககிட்ட இருந்து 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் பாரதிய ஜனதா கட்சி உங்களிடம் உழைப்பை எதிர்பார்க்கிறது. நம்ம கட்சியில விஸ்தாரக்குன்னு சொல்லுவோம். விஸ்தாரக் என்பது சட்டமன்றத்திற்கு ஒருத்தர் வருவார், 6 மாத காலம் சட்டமன்றத்தில் தங்கி இருந்து தேர்தல் வேலையை செய்வார். பட் நம்மளுடைய கோல் பெரிய கோல். இங்கே தாமரை மலர வேண்டும் என்றால் எங்களுக்கு கிணத்துக்கடவு பகுதிக்குள்ளே 100 விஸ்தாரக் வேணும். 100 பேர் வேணும் ஃபுல் டைம் வேலை செய்யறக்கு. இந்த 100 பேர் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய விவேகானந்தர் அவர்கள் கேட்ட 100 பேர் இருக்கணும். அவர்கள் சொன்ன 100 பேர் மாதிரி இருக்கணும். உழைப்பை போடுவேன், பலனை எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கோயம்புத்தூர் மாநகரத்தில் குண்டுவெடிப்பு நடந்த போது பல பேர் இறந்து போனார்கள். இங்க இருக்கக்கூடிய ஒரு டவர்ல கூட, ஒரு பிரைவேட் டவர்ல கூட அந்த குண்டுவெடிப்பு நடந்தது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நம்முடைய தொண்டர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம் கேட்டீங்கன்னா அவர்களுடைய கொள்கைக்காக மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ரியல் எஸ்டேட் தகராறு கிடையாதுங்க, பக்கத்து வீட்டு பெண்மணி கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு கிடையாது, கடப்பா கல்ல திருநவும் கிடையாது. அவர்கள் யாருமே எந்த விதமான தவறான வேலைகளையும் செய்யாமல் தமிழகத்திலே இதுவரை பாரதிய ஜனதா கட்சியிலே படுகொலை செய்யப்பட்டவர், குண்டுவெடிப்பிலே கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே கொள்கைக்காக மட்டும்தான் கொல்லப்பட்டார்கள். ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் இருந்து அனைத்து நண்பர்கள் யார் கட்சிக்காக உயிரை விட்டாங்களோ அவங்களுக்கு உண்மையானுமே நாம் ஒரு அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னா ஜெயிச்சு ஒரு தொகுதியை அஞ்சலி செலுத்துவதுதான் உண்மையான அஞ்சலி. பேருக்காக மைக்கில் பேசுறதோ ஒரு வண்டியில் ஏறிட்டு போறதோ கிடையாது. அதற்காகத்தான் நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு 100 பேர் வேணும். உங்கள்கிட்ட யாருக்கு 100 பேருக்கு தைரியம் இருக்கு? இது ஒரு முட்டாள்தனமான தைரியம், இது அறிவாளித்தனமான தைரியம் கிடையாது, முட்டாள்தனமான தைரியம். 100 நாள் நான் வேலை செய்வேன், 6 மணி நேரம் கொடுப்பேன், கம்மியாக தூங்குவேன், வீட்டுக்கு போன பின்னாடி கூட கட்சி வேலை எடுத்து செஞ்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு தூங்குவேன், என்னுடைய உடலை வருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன், எங்கே போக சொன்னாலும் போவேன், 303 பூத்துல எங்க என்ன போட்டா கூட பூத்து வேலையை செய்வேன் நினைக்கக்கூடிய முட்டாள்தனமான தைரியம் இருப்பவர்கள் நம்முடைய ஜான்சன் அவர்களிடமோ வசந்தராஜன் அவர்களிடமோ நந்தகுமார் நம்முடைய மாநகர தலைவர் பேசிட்டு அண்ணன் கிளம்பிட்டார் அவர்களிடமோ உங்களுடைய பெயரையும் உங்களுடைய முகவரியும் உங்களுடைய மொபைல் எண்ணையும் முதலில் நீங்கள் கொடுக்க வேண்டும். இது என்னுடைய முதல் ஆலோசனை, என்னுடைய முதல் ஒரு வேண்டுகோள். அந்த 100 பேர் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்றேன், கிணத்துக்கடவு தொகுதியிலே வாக்கு எண்ணப்படும் போது 100க்கு 100 கிணத்துக்கடவு தொகுதி ஜெயிக்கும். அது ஒன்றும் பெரிய ஒரு இதுக்கு பெரிய ஒரு மந்திரம் கிடையாது, இதுக்கு பெருசா எதுவும் வேண்டாம். எந்த கூட்டணியுமே இல்லாமல் பாஜக தனித்து ஜெயிக்கும், அது எந்த டவுட்டு வேண்டாங்க. ஆனா 100 பேர் நமக்கு ஆரம்பத்திலே வேலை செய்பவர்கள் வேண்டும். ஒரு மாவட்ட தலைவர் ஓடனா முடியாது, ஒரு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஜான்சன் அவர்கள் ஓடனா முடியாது, ஒரு தொகுதி பொறுப்பாளர் அண்ணாமலை அவர்கள் ஓடனா முடியாது. 100 பேர் கர்மயோகி எங்களுக்கு வேணும். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
இந்த 100 பேர்த்துக்கு இந்த 4 மாதம் வேலை செய்த பின்பு அவர்களுக்கு கிடைக்க போகின்ற அரசியல் அனுபவம் என்பது நிச்சயமாக 30 வருடம் அரசியல் இருந்தவருக்கு கூட அந்த அனுபவம் கிடையாது. இந்த யங்ஸ்டர்ஸ் யார் இருக்கீங்க, அரசியல் வளர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், பெண்கள் யார் இங்க இருக்கீங்க, இந்த கட்சியில நிச்சயமாக அடுத்த 40 வருடம் நான் ஒரு பொறுப்பிலே உட்கார்ந்து அலங்காரம் செய்து இந்த கட்சியை வளர்ப்பது மட்டுமல்லாமல் பாஜகவின் கொள்கையை தமிழ்நாட்டிலே பரப்பி விதைத்து பாஜக ஆட்சியை மலர வைத்து தமிழ்நாட்டிற்கு உண்மையான ஆட்சி என்பதை நான் காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய 100 நபர்கள், இந்த 3 பேர்த்துக்கிட்ட அந்த முட்டாள்தனமான தைரியம் இருப்பவர்கள் உங்களுடைய பெயரையும் முகவரியும் கொடுத்து விடுங்கள். நாம் காட்டுவோம் அரசியல் என்பது என்ன, சாணக்கியத்தனம் என்பது என்ன, களப்பணி என்பது என்ன, பூத் வேலை என்பதை நாம் காட்டுவோம். திராவிட கட்சிகளுக்கு காட்டுவோம், புதிதாக வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் காட்டுவோம். நிச்சயமாக 100 பேர் வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் வர வேண்டும். இரண்டாவது, பாண்டவர்கள். நீங்க மகாபாரதத்தில் பாண்டவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு நடந்த அநீதி போல நம்முடைய எந்த புத்தகத்தை, எந்த ஒரு இலக்கியத்தை, எந்த ஒரு ஆன்மீகத்தை படிச்சீங்கன்னா கூட அவர்களுக்கு நடத்தப்பட்ட அநீதி போல யாருக்கும் நடத்தப்படவில்லை. துரத்தப்பட்டார்கள், வேட்டையாடப்பட்டார்கள், அநீதி இழைக்கப்பட்டது, தீங்கிழைக்கப்பட்டது. பட் கடைசி வரைக்கும் பாண்டவர்களை யாருனாலையும் தொட்டு பார்க்க முடியல கேட்டீங்கன்னா அது பீமனின் வீரமோ, அர்ஜுனனின் யுக்தியோ, சகாதேவன் அவர்களுடைய இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய மெய்யறிவோ கிடையாது. யாருனாலையும் தொட முடியல அப்படின்னா அவர்களுடைய ஒற்றுமை, அது மட்டும்தான். பாண்டவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் கொண்டு வந்து போர் செய்த போது கூட அவருடைய ஒற்றுமையை குலைக்க முடியவில்லை. அதனால் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இதுதான் மகாபாரதம் நமக்கு சொல்லுகின்ற பாடம். நான் இன்டர்நேஷனல் அன்னைக்கு எந்த அரசியலும் பேசவில்லை, திமுகவை தாக்கவில்லை. காரணம் என்னவென்றால் இன்று நடப்பது முக்கியமான ஒரு செயல் வீரர்கள் கூட்டம். இதிலே சில விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. கொடுக்கப்பட்ட 20 நிமிடத்திலே பேச வேண்டும் என்று. அதே போல பாஜக இங்கே ஜெயிக்க வேண்டும் என்றால் வசந்தராஜன் அவர்களின் பலமோ, அண்ணாமலை அவர்களின் சாணக்கியத்தனமோ, ஜான்சன் அவர்களின் உழைப்போ, ஜி.கே. செல்லகுமார் அண்ணன் அவர்களுடைய களப்பணியோ, ப்ரொஃபசர் கனக சபாபதி அவர்களுடைய மூளையோ எடுபடாது. அது எடுபடும். ஒரு 20%, 17% வாக்கை கொடுப்பதற்கு எடுபடும். அதை தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒற்றுமையுள்ள கிணத்துக்கடவு பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். நான் தலைவராகவில்லை, என்னை பொறுப்பிலே போடவில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ் கட்சியினால் வேட்டையாடப்பட்டு கோத்ரா மட்டுமல்ல ஷோரபுதீன் என்கவுண்டர் கேஸிலே 91 நாள் ஜெயிலில் அடைக்கப்பட்ட போது அவர்களுக்கு நிபந்தனையான ஜாமீன் கொடுக்கப்பட்டது. நிபந்தனையான ஜாமீன். ஜாமீன்ல முதல் கண்டிஷன், நம்முடைய அமித்ஷா ஜிக்கு வந்து போட்டிருந்த முதல் கண்டிஷன் கோர்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, குஜராத் மாநிலத்துக்குள்ளே அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் ஜாமீனிலே முதல் நிபந்தனை. அமித்ஷா அவர்கள் என்ன செய்தார்? இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நாம் போய் டெல்லியில போய் குஜராத் பவன்ல தங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், புத்தகம் எழுதலாம் என்று நினைக்கவில்லை. அவர் சென்று மதிப்புக்குரிய ராஜ்நாத் சிங்ஜி அவர்களிடம், எல்கே அத்வானிஜி அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்து, இந்தியாவிலே மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்னவென்றால் யூபி. யூபியிலே அப்போது 2011, 12, 13 உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட பாஜக கட்சியிலே வேட்பாளர்கள் இல்லை. பாஜகவிலே இன்டர்னல் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய கட்சி உள்ளே நடக்கக்கூடிய எலெக்ஷன் கூட நடத்தப்படவில்லை. மிக மோசமான கட்சி அடிப்படையில் இருக்கக்கூடிய மாநிலத்தை தேர்ந்தெடுத்து, அதிலும் உத்தரப்பிரதேசத்திலே வெஸ்ட் பகுதியை எடுத்துக்கொண்டு 1 வருட காலம் உத்தரப்பிரதேசத்திலே தங்கி ஒரு மண்டலாக ஒரு பூத்தாக சென்று கட்சியில் ஒற்றுமில்லாதவர்களை ஒற்றுமைப்படுத்தி ஒரு இடத்திலும் களப்பணி ஆற்றி நரேந்திர மோடி அவர்கள் 2014 கோவாவில் நடந்தக்கூடிய நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்கிலே அவரை நாம் தேர்தல் பணிக்குழு தலைவராக நியமனம் செய்யும் போது அமித்ஷா அவர்கள் நரேந்திர மோடி அவர்களிடம் சொல்லுகின்றார், இந்த முறை யூபியிலே 81 எம்பி மொத்தமாக இருக்கின்றார்கள், நிச்சயமாக 70 எம்பிக்கு குறையாமல் நாம் ஜெயிப்போம் என்று சொல்கின்றார். அதற்கு காரணம்,
அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு வருட காலம் அமித்ஷா அவர்கள் யூபியிலே சென்று போட்ட உழைப்பு. இதை நாம் யாரும் பார்க்க மாட்டோம். நிறைய டைம் ஒரு சரித்திர நாயகனை, வெற்றியாளனை புகழும் போது அவர்கள் சாணக்கியத்தை புகழ்வோம், மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லுவோம். பட் அமித்ஷா அவர்களை, உண்மையான அமித்ஷா அவர்களை, அவர் மீது அவர் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால், யூபியிலே ஒரு வருடம் அவர் போட்ட உழைப்பு பாஜகவை 2014 ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வைத்தது. உழைப்பு போட்டீங்கன்னா எந்த தொகுதியும் எந்த இடத்தையும் வெல்லக்கூடிய சக்தி ஒரு இயக்கத்துக்கு உண்டு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் இயக்கத்துக்கு அது உண்டு. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன், உழைப்பு அது கூட ஒற்றுமை. இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற பதவிகள் அனைத்துமே தற்காலிகமான பதவிகள். இது வாழ்க்கை சக்கரம். மேலே இருப்பவர் கீழே வந்துதான் ஆக வேண்டும், கீழே இருப்பவர் மேலே வந்துதான் ஆக வேண்டும். அதை அனைவருக்கும் நன்றாக புரியும். அது சக்கரம். மேலே யாருமே உட்கார்ந்துக்கிட்டு நான் மேலே மட்டும்தான் இருப்பேன் என்று நினைப்பது அது ஏளனம் மட்டுமல்ல, அது ஆங்காரமும் கூட. பட் மேலே இருப்பவர் கீழே போவதற்கு கட்சிக்காக எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். கீழே இருப்பவர் மேலே வருவதற்கு கட்சிக்காக தயாராக இருக்க வேண்டும். உங்களில் சில பெயர், எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படவில்லை, நான் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கின்றேன், 5 வருடம் ஆனதுக்கு அப்புறம் புது டீம் வந்ததுக்கு அப்புறம் நான் பாஜகவுக்கு வர்றேன், இந்த டீம் எனக்கு வேண்டாம் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் பாஜக என்பது எப்போதுமே ஒரு தனி மனிதனின் சொத்து கிடையாது. காங்கிரஸ் கட்சியை போல, திமுகவை போல. இத்தாலியிலிருந்து வந்துட்டோம், எங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி CWCயில் இருப்பாங்க, அவர்கள் மட்டும்தான் முக்கியமான ஒரு பதவியில் இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவில் யாரு உதயநிதி அவர்களிடமும் அன்பில் பொய்யாமொழி அவர்களிடம் ஒழுங்கு நல்லா இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இளைஞர்களை வளர்த்துவோம் அப்படின்னு அந்த கட்சி கிடையாது. இந்த கட்சியிலே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் உழைப்பை போட்டால், அது மேடையில் சொல்வதற்கு எந்த ஒரு வெக்கமோ இதோ கிடையாது, உழைப்பை போட்டீர்கள் என்றால் பாரத பிரதமராக ஆவதற்கும் உங்களுக்கு தகுதி உண்டு நிச்சயமாக. அதுல நம்மளுடைய ஈகோ, இந்த தற்காலிக பொறுப்புகள், தற்காலிகமாக அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு, தற்காலிகமாக ஜான்சன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு, மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருக்கும் தற்காலிக பொறுப்பு, அது நிரந்தர பொறுப்பு கிடையாது. தற்காலிக பொறுப்பை நிரந்தரமாக பாஜக கால் ஊன்றுவதற்கு வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதே போல கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே கட்சிக்குள்ள அடுத்த 120 நாள் உங்களுடைய களப்பணியை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோள். முழு நேரமாக உங்களால் முடிந்தவரை அந்த 100 பேர்த்த விட்டுட்டு நீங்க உள்ள வேலை செய்யும். இந்த டீம் போனதுக்கு அப்புறம் வர்றேன், அந்த டீம் போனதுக்கு அப்புறம் வர்றேன் வேண்டாம். ஏனென்றால் 2014 இதே போல பாஜகவுக்கு எழுச்சி இருந்தது, 2004 இதே போல் எழுச்சி இருந்தது. ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் காலம் முடிகின்றது, 2014 மோடி அவர்கள் வருகின்றார் என்ற மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. நம்முடைய மாநிலத்திலே நம்மளால் எலெக்ஷனை ஜெயிக்க முடியாத காரணத்தினால் அந்த எழுச்சி போய்விட்டது. அதே போலத்தான் 2020 மிகப்பெரிய ஒரு தாக்கம், மிகப்பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்கின்றது. வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த எழுச்சியை தக்க வைக்க முடியும். அது நிச்சயம், அது சத்தியம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய ஒரே இலக்கு 2021 கையளவு, ஒரு கூடை அளவு உங்கள் தலைமையில் சுமக்கும் அளவு பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்குள்ளே அனுப்பி வைத்தால் மட்டும்தான் இந்த எழுச்சி மிகப்பெரிய ஒரு பேரலையாக மாறி 2026 பாஜக தனித்தன்மையாக கோட்டையிலே சென்று அமரும். அதுதான் ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான் என்று சொல்வார்கள். இது ஷார்ட் டேர்ம் பிளான். ஷார்ட் டேர்ம் பிளான் 2021 தாமரைக்கு பின்னால் வரக்கூடிய வேட்பாளர் யார் இருக்கின்றாரோ அவர் பின்னால் அணிவகுப்பது முக்கியம். ஏனென்றால் இந்த எழுச்சி பேரலையாக மாற்றுவது நம்முடைய வெற்றியில் மட்டும்தான் இருக்கின்றது. இது அனைவரும் உணர்ந்து கொண்டு கட்சியிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் யார் இருக்கீங்களோ நீங்க எல்லாருமே கட்சிக்குள்ள நிச்சயமாக இந்த வேலையை செய்ய வேண்டும். இங்க யார் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்சியில் செயல் வீரர்கள் என்று அர்த்தம். 4 மணிக்கு இங்க 8.5 மணி நேரம், 4.5 மணி நேரம், 8:30 மணி வரைக்கும் பொறுமையா உட்கார்ந்துருக்கீங்க. டீ சாப்பிட்டீங்களா, வடை சாப்பிட்டீங்களான்னு தெரியாது. எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா இங்க இருக்கிற யாருக்காகவும் நீங்க வரல. சும்மா நாங்க பேருக்கு சொல்லிக்கலாம், எனக்காக வந்தாங்க, அவங்களுக்காக வந்தாங்க,
போஸ்டர்ல எங்க போட்டோ பெருசா இருந்துச்சு, பார்க்கறதுக்காக வந்தான். இங்க இருப்பவர்கள் அனைவரும் வந்திருப்பது பாஜக என்கின்ற மாபெரும் கட்சிக்காக, இந்த கட்சியில் மட்டும் இருக்கக்கூடிய உன்னத கொள்கைக்காக. அதனாலதான் நீங்க எல்லாருமே ஒரு வியாழக்கிழமை, அது வேலையில் இருக்கக்கூடிய நாள், சனியோ ஞாயிறோ கிடையாது, இதை போன்ற ஒரு அரங்கத்தை இந்த காலகட்டத்திலே முழுமைப்படுப்பது மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டம். அது இந்த அரங்கத்தை நீங்க முழுமைப்படுத்திருக்கீங்க, இவ்வளவு பேர்த்த உட்கார வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக வசந்தராஜன் அவர்களின் உழைப்போ நந்தகுமாரின் உழைப்போ இங்கே காண முடிகின்றது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் நீங்க இங்க கட்சிக்காக வந்திருப்பதனால் நீங்கள் அனைவருமே அடுத்த 120 நாள் யாரு ஃபுல் டைம் இல்லையோ தினமும் 5 நபரை நீங்க சந்திச்சு 5 குடும்பங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் அவங்களுக்காக உங்க உள்ளூர் பகுதியில் அவங்க வீட்டில் போய் உட்கார்ந்து, அக்கா ஒரு டீ போட்டு கொடுங்க, அண்ணா ஒரு டீ போட்டு கொடுங்க, நீங்களே உரிமையாக ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டு நம்ம கட்சியை பத்தி நம்ம கொள்கையை பத்தி எதற்காக கிணத்துக்கடவுளே பாஜக வர வேண்டும், யாரோ ஒரு வேட்பாளர் வர்றாரு, அவர் பேரே தெரியல, ஊருக்குள்ளே வர்றதில்லை, கிணத்துக்கடவு எப்படிப்பட்ட ஒரு தொகுதியாக மாற வேண்டும், 5 வருட இலக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசணும். தினமும் நீங்க 5 பேர்த்த பேசுறீங்கன்னா 120 நாள் நீங்க பேசக்கூடியது 600 குடும்பம். 600 குடும்பத்தை நீங்க பேச போறீங்க. இவ்வளவு பேர் மல்டிப்ளை பை 600னா நீங்க கிணத்துக்கடவு மட்டுமல்ல, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, உங்களுக்கு பக்கத்துல என்ன தொகுதி இருக்கோ, நம்முடைய ஜி.கே. செல்லகுமார் அண்ணன் கோயம்புத்தூர் நார்த் சவுத் வரைக்கும் போய் பேசிட்டு வந்துடலாம். அது செல்ஃப் டிசிப்ளின். நான் வருகின்றேன், கட்சியிலே பேசுகின்றேன், முக்கியமான தலைவர்கள் வந்தேன் பார்த்தேன் என்பதை விட நம்முடைய செல்ஃப் டிசிப்ளின் என்பது, அமித்ஷாஜிக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். நாம சென்னையில பார்த்தோம், அவர் வந்தாரு காலங்காத்தால 1:30 மணிக்கு வந்தாரு, வந்து சென்னை ஃபுல்லா மீட்டிங் எல்லாம் பண்றாரு, அரசு நிகழ்ச்சிகள் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு அவருடைய கடைசி மீட்டிங் முடிஞ்சது நைட்டு 4:15 மணிக்கு. அவருடைய கடைசி மீட்டிங், அமித்ஷாஜி அவர்கள் கொரோனா தொற்றிலிருந்து வெளியே வந்து 15 நாள் கூட முழுமையடையாத அமித்ஷா அவர்கள் சென்னையிலே ராத்திரி அவர் முடிச்ச மீட்டிங் 4:15. அடுத்த நாள் காலையில 8:45 மணிக்கு அவருடைய மீட்டிங் திரும்ப ஆரம்பிச்சு. ஏனென்றால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 2 என்று சொல்லக்கூடிய ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மனிதன் கொரோனா தொற்று வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சு மறுபடியும் வெளியே வந்து 15 நாள் அந்த உழைப்பை போடுறாருன்னா நம்மளை போன்ற காரியகர்த்தர்கள் அதிலே பாதி உழைப்பை போட வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். நிச்சயமாக அந்த 5 பேரை சந்திப்பது என்பது கூட குறைவுதான். ஏன்னா இந்த கட்சியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த வெற்றி என்பது இது காமன் வெற்றி. இது யாரும் இண்டிவிஜுவலா பேருக்கோ இண்டிவிஜுவலாக அவர்களுடைய பதவிக்கோ வர்ற வெற்றி நிச்சயமாக கிடையாது, ஜெயிக்க முடியாது. கட்சிக்கு இன்னும் 20-30 வருஷம் ஆகும். மாஸ் லீடர் உருவாகி எடியூரப்பா அவர்களை போலவே மிகப்பெரிய மாஸ் லீடர் மோடிஜி அவர்கள் 15 வருடம் குஜராத்திலே வேலை செய்து 6 வருடம் பாரத பிரதமராக இருந்து 22 வருடம் தொடர்ச்சியாக இருப்பதற்கான எழுச்சியை நாம் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அதனால் நாம் யாருமே மோடியில 1000ல் ஒரு பங்கோ 10,000ல் ஒரு பங்கோ கிடையாது. சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பதை போல இங்க இருக்கிற ஒருத்தருமே நிச்சயமாக நீங்கள் இன்று ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நாளையிலிருந்து 5 குடும்பத்தை நான் பார்ப்பேன். 5 குடும்பத்திலே ஒரு குடும்பத்துக்கு 10 நிமிஷத்திலிருந்து 15 நிமிஷம் நான் பேசுவேன் என்று நீங்கள் சங்கல்பம் எடுத்து விட்டால். அதனாலதான் அமித்ஷாஜி சொல்லுவாங்க, சங்கல்பம் எடுக்கும் போது உங்களுடைய கையை மடித்து உங்க கையை மேல வச்சுதான் அமித்ஷாஜி இருக்கும்போது பாரத் மாதா கி ஜெய சொல்ல வைப்பார். அவர் நம்மளே மாதிரி பாரத் மாதா கி ஜி ஒப்புக்கொள்ள மாட்டார், அவர் ஏத்துக்க மாட்டார். அது அமித்ஷாஜி பேசும்போது உங்களுடைய கையை மடித்து புஷ்டியை உயர்த்தி பாரத் மாதா கி என்று சொன்னால் மட்டும்தான் அந்த சங்கல்பம் உங்கள் உடம்பினுள்ளே இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்கும் போகும் என்பது அவருடைய வாதம், அவருடைய கருத்து. அதே போல நீங்கள் சங்கல்பம் எடுத்தால் மட்டும்தான் இந்த 120 நாள்ல சில நாள் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், பெரிய டயர்டா இருக்கும். கடினமான வேலை, வீட்டிலே பிரச்சனை, மன அழுத்தம், ஓய்வில்லாமல் வேலை செய்திருப்பீர்கள். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு போய் 10 பேர்த்த பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அடுத்த நாளும் டயர்டா இருக்கும். ஒரு வீட்டு விசேஷமா இருக்கும், ஒரு கல்யாணமோ காது குத்தோ இலவுக்கு போயிட்டு வந்திருப்போம். இன்னைக்கு 10 வேண்டாம், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல
15 பேர்த்த பார்த்துட்டா 3 நாள் கரெக்ட் ஆயிரும். அது சங்கல்பம் கிடையாது. அது வெற்றிக்கான அறிகுறி கிடையாது. டயர்டாக இருந்தாலும் கூட நைட்டு 11 மணிக்கு அவங்க வீட்டு கதவை தட்டி அவங்க முகத்துல தண்ணி அடிச்சு நீங்கள் பேசிவிட்டு வர வேண்டும். அது சங்கல்பம். அந்த சங்கல்பம் எடுப்பதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் நம்முடைய ஜி.கே. செல்வகுமார் அண்ணன் பேசும்போதோ, கனக சபாபதி ஐயா பேசும்போதோ, முக்கியமான தலைவர்கள் பேசும்போது பாஜக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லும் போது எல்லாரும் கரகோஷமா சொன்னீங்க. அது சங்கல்பமாக மாற வேண்டும். உங்க உடம்புக்குள்ள உங்கள் அணுக்கள் உள்ளே போக வேண்டும். அது போனால் மட்டும்தான் கர்மயோகியாக நீங்கள் மாறி உங்களுடைய வாழ்க்கை என்பது முழுமை அடைந்து, கட்சிக்காக நீங்கள் அந்த 5 குடும்பங்களை பார்த்து 600 குடும்பத்தை சந்திச்சு 600 × 4 2400 வாக்கு நீங்க பாஜகவுக்கு வாக்குப்பட்டியல கொண்டு வருவீங்க. அது நண்பர்களே, கட்சியின் மேல் பற்றுள்ளவர்களே, இந்த ஒரு சங்கல்பத்தை இன்னைக்கு நாம் எடுப்போம். செயல் வீரர்கள் கூட்டத்திலே மறுபடியும் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியாக திரும்ப நாம் உங்களை கூப்பிடுவோமா அடுத்த 1 மாதம் என்பது தெரியாது. அதனால் நாம் இன்று எடுக்கக்கூடிய சங்கல்பம் என்பது 5 வீடு தினம். என்னுடைய சங்கல்பம். ஏனென்றால் எப்போதுமே ஒரு தொகுதிக்கு தலைவன் ஒருத்தனை போட்டாங்க, ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னுடைய சங்கல்பம் ஒரு வாரத்திற்கு கிணத்துக்கடவிலே 65 வீட்டுக்கு நான் செல்கின்றேன். அது என்னுடைய சங்கல்பம். அடுத்த 120 நாள். ஏன் நான் வாரம் என்று சொல்கின்றேன் என்றால், எனக்கு கட்சி பணி வேறு இருக்கிறது. சென்னை வர சொல்லுவாங்க, வேற எங்கேயாச்சும் வர சொல்லுவாங்க. ஒரு நாள் வர முடியாத ஒரு நேரத்தில் இருப்பேன். ஒரு வாரம் என்பது அந்த வாரம் முடியும் போது என்னுடைய பங்களிப்பாக இந்த தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர் என்கின்ற முறையிலே நான் 65 வீடுகள் என்னுடைய இலக்கு. 65 வீட்டுக்கு மண்டல் தலைவர், கிளை தலைவர், நீங்க எல்லாரும் போய் அவங்க ஜாதியா இருக்கட்டும், எந்த ஒரு சங்கமா இருக்கட்டும், கட்சியில் இருக்கட்டும், கட்சியில் இல்லாம இருக்கட்டும், டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க, நமக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கட்டும், அந்த மாதிரி யார் இருந்தாலும் கூட இது என்னுடைய உழைப்பு. பாஜகவுக்காக கிணத்துக்கடவுளை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புக்காக அது நைட்டு 10 மணி ஆனாலும் சரி, அது காலை 6 மணி இருந்தாலும் சரி, என்னோட உழைப்பை நான் போடுகின்றேன். அதே போல உங்களிடம் எங்களுடைய எதிர்பார்ப்பு 7 × 5 35 வீடுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக நாம் இதை செய்ய வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும். ஏன் பாஜக வர வேண்டும்? இவ்வளவு நம்ம பேசிட்டோம். எப்படி வரணும், பாண்டவரை பத்தி பேசணும், ஒற்றுமையை பத்தி பேசணும், எழுச்சி, உழைப்பு, சங்கல்பம் அனைத்தை பற்றியும் பேசினோம். பட் பாஜக எதற்காக வர வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், தமிழகம் இனி தாங்காது. நிச்சயமாக தமிழகம் தாங்கக்கூடிய நிலைமையிலே கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஒரு வாடிக்கையான விஷயம் என்னவென்றால், நான் எங்கே எதை பேசினாலும் கூட என்னுடைய மனதிலிருந்து பேசுவதால் சில விஷயங்கள் திரிக்கப்பட்டு இவர் கூட்டணி இப்படி சொல்லிட்டாரு, அதிமுக அப்படி சொல்லிட்டாரு, திமுக அப்படி சொல்லிட்டாரு என்று சொல்கின்றார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கொள்கை என்பது ஊழல் இல்லாத, நிச்சயமாக தனித்தன்மையான, தேசியம் ஆன்மீகம் இரண்டும் கலந்த ஒரு ஆட்சியை கொண்டு வந்து காமராஜர் அவருடைய ஆட்சியை போல தமிழகத்திற்கு நாம் காட்ட வேண்டும். இதுதான் உண்மையான தமிழக அரசியல் ஆட்சி என்று. அது தமிழகத்துக்கு நேரம் வந்துவிட்டது என்பது என்னுடைய பாவனை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று இருப்பது போல இது தமிழகத்துக்கான நல்ல நேரம், கட்சிக்கான நல்ல நேரம், எல்லாத்த விட பாஜகவுக்கான நல்ல நேரம். நரேந்திர மோடிஜி என்கின்ற தனி மனிதன் அவருடைய அற்புதமான 6 வருட உழைப்பினால் தமிழகத்துல மட்டும் நீங்க நம்ப மாட்டீங்க, 8.5 கோடி மக்கள் இருக்காங்க. 4 கோடி மக்களை ஒரு மத்திய அரசு திட்டம் சென்று அடைந்திருக்கின்றது. முதல் முறையாக 32 லட்சம் பெண்களுக்கு இலவச எரிவாயு அடுப்பு, 24 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய், 43 லட்சம் மக்களுக்கு வீடு திட்டம், 1,64,00,000 பேர் முத்ரா திட்டத்திலே பயனாளிகள். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எங்களுடைய கணக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 1,06,00,000 பெண்களுக்கு சென்று சென்றடைத்திருக்கிறது. அதனாலதான் கட்சிக்கு நல்ல காலம்.
மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மோடி அவரை பத்தி தெரியும், எல்லாத்துக்கும் ஜி.கே. செல்வகுமார் அண்ணனை பத்தி தெரியும், ப்ரொஃபசர் கனக சபாபதி அவரை பத்தி தெரியும், எல்லாவற்றுக்கும் மேலாக தாமரையை பத்தி தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க யாருமே இல்லை. எங்கேயும் போய் நம்ம கட்சி சம்பளம் ரீச் பண்ணணும்னு கிடையாது. வேற கட்சி மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு குக்கர் கொடுத்தாங்க, எங்களுக்கு விசில் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடை கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து தொப்பி கொடுத்தாங்க, அவங்களுக்குலாம் 6 மாதம் வேணும் மக்களை போய் ரீச் பண்றதுக்கு. மோடி என்கின்ற மாமனிதனால் 8.5 கோடி மக்களை நீங்க எங்க நிறுத்தி எழுப்பினாலும் பாஜகனா தாமரை, தாமரைனா பாஜக, அந்த ஸ்டேஜ் நம்ம தாண்டியாச்சு. அதை தாண்டி எந்தவித மனிதன் மைக் எடுத்தும் மோடி தவறானவர், பாஜக தமிழர்களுக்கு எதிரி, பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலினா எந்த ஒரு நாகரிகமான மனிதனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 1,06,00,000 பேத்துக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 500 போட்டவன் முட்டாளா? 32 லட்சம் தமிழ் பெண்களுக்கு முதல் முறையாக எரிவாயு கனெக்ஷனை கொடுத்தவர் முட்டாளா? 95 லட்சம் பேத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுத்தவர் முட்டாளா? 43 லட்சம் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி வீட்டு திட்டத்தை கட்டின ஒரு முட்டாளா? 24 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் என்று PM கிசான் ஸ்கீம் கொடுத்த மனிதர் முட்டாளா? அது மக்களுக்கு தெரியும். பேசுகின்றவன் மட்டும்தான் முட்டாள் என்பது தமிழக மக்களுக்கு மிக சிறப்பாக தெளிவாக தெரியும். அதை பற்றி எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதனாலதான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. இந்த எழுச்சியை ஓட்டாக மாட்டுவதுதான் நம்மளுடைய வேலை. இதற்கு மோடி வர முடியாது. அவர் பிஸியா இருக்கிறனால நம்ம ஒரு போன் போட்டு, ஐயா நீங்க கிணத்துக்கடவு தொகுதிக்கு வந்து ஒரு 3 நாள் சுற்றுப்பயணம் வாங்கினேன் நான் மோடிஜியை கேட்க முடியாது. அந்த உழைப்பை போடுவது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு 5 வீடு, ஒரு வாரத்துக்கு 35 வீடு நான் போவேன், நான் பேசுவேன், டைரியில் எழுதி வைப்பேன். அப்பத்தான் எலெக்ஷன் முடியும் போது வெற்றி எல்லாம் யாரோ வேட்பாளர் ஜெயிப்பாங்க, மேடைக்கு இதே மேடை கூட்டு வருவோம், பெரிய பெரிய மாலை எல்லாம் போடுவோம், நாமெல்லாம் மைக் எடுத்து இவர்னால தான் ஜெயிச்சாரு, அவர்னால தான் ஜெயிச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு நீங்க சிரிச்சுட்டு பார்ப்பீங்க, என்னாலும் தான் அவர் ஜெயித்தார் என்று. அந்த மன நிம்மதி நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கணும். என்னால் ஜெயிச்சார், என்னாலையும் ஜெயிச்சார், இந்த கட்சியில 30 வருஷமா நான் இருந்ததுக்காக என்னாலையும் ஜெயிச்சார். அதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், வீழ்வது யாராக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று. ஏனென்றால் தனி மனிதன் என்பதை தாண்டி ஒரு தலைவனை அழகுபடுத்தி அவனை சட்டமன்றத்திற்குள்ளோ பாராளுமன்றத்துக்குள்ளோ அனுப்பி வைத்து பொறாமைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். வேற எந்த கட்சியிலுமே ஒருத்தர் ஜெயிச்ச உடனே அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி குளிப்பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நமக்கு வாய்ப்பு போச்சே, நாம் ஜெயிக்கணுமே. இங்க மட்டும்தான் கர்மயோகிகள், இங்க மட்டும்தான் சங்கல்பம் எடுத்தவங்க. ஏன்னா நம்ம அனைவருக்குமே தெரியும், பிஜேபியில கர்நாடகால ஒரு 3 மாதத்திற்கு முன்பு ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்தது. 2 ராஜ்யசபா எம்பிகளை கர்நாடக அரசு, கர்நாடகா பாஜக கொடுக்க வேண்டும். கர்நாடகா பாஜக கீழே இருந்து லிஸ்ட் அனுப்பிச்சாங்க டெல்லிக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்தக்கூடிய முதல் நபர் வந்து ஒரு 600 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் சொத்து வைத்துக் கொண்டு கர்நாடகாவிலே ஒரு 65 ஹோட்டல் நடத்தக்கூடிய முதல் நபர். இரண்டாவது நபர் 2 அரசியல் கட்சி தாவி வந்து பலமுறை எம்பியாக இருந்து எம்எல்ஏவாக இருந்தவர். கீழிருந்து கோர் கமிட்டி, கர்நாடகா பிஜேபி கோர் கமிட்டியிலிருந்து அனுப்பிச்சிட்டாங்க டெல்லியிலிருந்து. அவர்களும் எல்லாம் நமக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க, நம்ம எம்பி ஆயிட்டன் பட்டாசுலாம் வெடிச்சு, பெரிய பெரிய பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பித்து விட்டார். மேலே இருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து 2 நபர்களின் பெயரையும் நீக்கிவிட்டு 2 புதிதான நபர்களின் பெயரை அறிவிச்சிருந்தாங்க. எனக்கு கர்நாடகா பாஜக இருந்து ஒரு போன் வந்துச்சு, மூத்த தலைவர், அண்ணே அந்த 2 பேர் போட்டிருக்காங்க, 2 பேர் எனக்கு யாருன்னே தெரியலையே அண்ணே, உங்களுக்கு தெரியுமான். ஏனென்றால் அந்த இருவருமே கட்சிக்காக 30 வருடத்திற்கு மேலே உழைத்தவர்கள். அதிலே வந்த முதல் மனிதர் அவர் ஒரு பார்பர், ஹேர் கட் பண்ணக்கூடிய பார்பர். கட்சியிலே அவர் அலங்கரித்த மிகப்பெரிய பதவி ஒன்றிய தலைவர் மட்டும்தான். அவர் லைஃப்ல மேக்சிமம் பதவி ஒன்றிய தலைவர். இரண்டாவது நபர் அலங்கரித்த மேக்சிமம் பதவி பெல்காமினுடைய மாவட்ட தலைவர், அவர்தான். மேலே டெல்லியிலே சந்தோஷ்ஜி அவர்களோ, முக்கியமான மனிதர்கள் யார் மேலே, ஜே.பி. நட்டாஜி அவர்களோ, அமித்ஷா அவர்களோ, அவர்கள் முடிவெடுத்தது, இந்த கட்சியிலே அடிப்படை உறுப்பினர்களை நாம் அலங்காரப்படுத்தவில்லை, கட்சிக்காக உழைத்தவர்களை நாம் கௌரவப்படுத்தவில்லை என்றால் பாஜக கட்சியும் காங்கிரஸ் கட்சியை போல் ஆகிவிடும்.
4 பேர் இருந்துகிட்டு நாங்க சொல்றதான் கட்சி நடத்துவாங்க. அதற்காகத்தான் அந்த 2 பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை ராஜ்யசபா எம்பியாக அலங்காரம் படுத்தி பார்த்தது. அதே போல் கர்நாடகாவில் எம்எல்சி எலெக்ஷன்ல கீழே இருந்து 3 பேரை அறிவித்த போது மத்தியிலே 2 பேரை நீக்கிட்டு இதே மாதிரி புது பேரை கொடுத்தாங்க. ஸோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், உங்களின் உழைப்பு அங்கீகாரம் கொடுக்கப்படாமல் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்காம தலைவர் அப்படின்னு இல்லாம நீங்க இருக்கலாம். பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். யாரு பார்க்கணுமோ, யார் இந்த கட்சியில சங்கல்பம் எடுத்து கர்மயோகியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, வாய்ப்புகள் சில நேரம் வராம போலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கும் கெட்ட நேரம் நல்ல நேரம் இருக்கு. நம்முடைய கெட்ட நேரம் இருக்கும்போது சில வாய்ப்புகள் நமக்கு வராது. பட் வாய்ப்புகள் வராத போது மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது என்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன். என்னுடைய லைஃப்ல